ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா ஃபீவர். இன்னைக்கு டொரரோ அப்படிங்கிற ஒரு அண்டர்ரேட்டட் அனிமையோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல அனிமே சீரிஸ் பார்த்துட்டு இருக்கப்ப அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஹைப்போட பார்த்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த அனிமே சீரிஸ் பார்த்தப்ப இருந்துச்சு. இந்த அனிமே பார்த்ததில் எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதை தான் நான் அந்த ரிவ்யூவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த அனிமையோட ஸ்டார்டிங்கில் ஒரு கிங்டம் காட்டுறாங்க. அந்த கிங்டமோட ராஜா ரொம்பவுமே கஷ்டத்தில் இருக்கார். ஏன்னா அந்த கிங்டம் பசி வறட்சி நோயால் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த ராஜாவால் சந்தோஷமாக இருக்க முடியல. இது எப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண அந்த ராஜா ஒரு நாள் 12 டீமன் காட்ஸை மீட் பண்ணுறாரு. அவங்கக்கிட்ட ஒரு டீலும் போகிறாரு. இது முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பாடியில் எந்த ஒரு பாடி பார்ட்ஸுமே இல்லை, ஜஸ்ட் உயிர் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த 12 டீமன் காட்ஸும் அவரோட அந்த டீலை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு. இப்போ அந்த குழந்தைய எங்கேயாச்சும் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு அந்த ராஜா சொல்லிடுறாரு. இப்போ அந்த குழந்தைய ஒரு படகுல வச்சு அப்படியே அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த குழந்தை தான் நம்ம ஆனிமியோட ஹீரோ ஹக்கிமாரு. அவனுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது, கண் தெரியாது, அவன் உடம்புல தோல் கூட கிடையாது. இப்படி இருக்கிற ஒருத்தவன் டீமன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுவான். எப்படின்னா லைக் நருட்டோவில் சாசரி உடம்பு ஃபுல்லாக பப்பட் போட்டிருப்பான். அந்த மாதிரி தான் இவனும் உடம்பு ஃபுல்லாக பப்பட் மாதிரி ஒன்று போட்டிருப்பான். அதை வச்சு தான் அவன் ஃபைட் பண்ணுவான். இவன் டீமன்ஸை வந்து சென்ஸ் பண்ணி ஒன்று ஒன்றா கொண்டுகிட்டு இருப்பான். இவன் ஒன்று ஒன்றா கொல்ல அவனுக்கு வந்து பாடி பார்ட்ஸ் வந்து ரிட்டன் வந்துட்டு இருக்கும். இப்படி இருக்கிற நேரத்தில் இவன் கூட ஒரு டொரரோ அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பா. அவர் பொண்ணு தான், ஆனால் பையன் மாரி சுற்றிட்டு இருப்பா. சுற்றி இருக்கிற எல்லாரையும் அவர் பையனை நம்ப வச்சுட்டு இருப்பா. இவன் அந்த 12 டீமன் காட்ஸை கொள்றதுனால அந்த கிங்டமில் மறுபடியுமே அந்த பசி நோயெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. இதனால் அங்கே இருக்கிறவங்களும் இவனுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. அவனுக்கு சப்போர்ட்டாக அவன் ஃபேமிலியில் இருக்கிற ஒரே ஆள்னா அவனோட அம்மா மட்டும்தான். இதுக்கப்புறம் அந்த சீரிஸில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஆனிமியோட ஸ்டோரி. இந்த ஆனிமியோட ஸ்டோரியை சீசன் 1லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வித் 24 எபிசோட்ஸோட. ஒரு ஃபைனஸ்டான அனிமி தான் இது. இந்த அனிமியை ஏன் நான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த அனிமியை தெரியாமல் இருக்குது. தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த அனிமியை பாருங்கள். ஒரு மஸ்ட் வாட்சான அனிமி. இந்த அனிமிக்கான IMDb ரேட்டிங்ஸ் 8.2 out of 10 கொடுத்துருக்காங்க. இந்த அனிமி 2019 தான் ரிலீஸ் ஆச்சு. டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ஆனிமி அப்டேட்ஸ் அண்ட் சஜஷன் வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.